இந்த வீட்ல எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க பிரச்சனைக்குள்ள வர வேண்டாம். தீபா, ஒரு பிரச்சனை வந்தா அது என்ன ஏதுன்னு பேசி நீதான் தீர்வை கொண்டு வரணுமே தவிர எல்லாத்துக்கும் புருஷன் முன்னாடி போய் கண்ணை கசக்கிட்டு நிக்க கூடாது. கார்த்தி, நீ தீபாவை கூட்டிட்டு மேல போ. இத நான் பாத்துக்கிறேன். இனிமே இத பத்தி இங்க யாரும் பேச வேண்டாம். பாத்தீங்களாங்க கார்த்திக் என்ன எப்படி தப்பா பேசுறாருன்னு? இந்த வீட்ல எனக்கு மரியாதை இவ்வளவுதானா? ஐஸ்வர்யா, இப்பதானே சொன்ன தீபாவுக்கு சொன்னதுதான் உனக்கும். உனக்கு வேற தனியா சொல்லணுமா? எதுக்கு இப்ப அருண் கிட்ட கார்த்தியை பத்தி குறை சொல்லிட்டு இருக்க? 2 பேரும் ரூமுக்கு போங்க போங்க. என்ன நாச்சியா, இது எங்க போய் முடியுமோ தெரியலையே. உங்களுக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? இத நான் பாத்துக்கிறேன். நீங்க இது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இன்னும் 2 நாள்ல ப்ரோக்ராம் இருக்கு. உங்க ஃபோக்கஸ் முழுக்க அதுல தான் இருக்கணும். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஹலோ. ஹலோ மாயா, நான் ஐஸ்வர்யா பேசுறேன். சொல்லு ஐஸ்வர்யா. நான் உன் போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அத நீ பேசுறதுல இருந்து நல்லாவே தெரியுது. நீ சந்தோஷமா இருந்தா கண்டிப்பா நம்ம எதிரி தீபா வருத்தத்துல தானே இருப்பா. வருத்தம்னு சாதாரணமா சொல்லி முடிச்சிட முடியாது மாயா. பெரிய பாடகி ஆக போறோம்னு சந்தோஷத்துல இருந்த தீபா என் மாமியார் கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டா. அருமை பொண்டாட்டிக்கு ஆதரவா ஆசை கணவர் கார்த்தி வரலையா? அது எப்படி வராம இருப்பான்? கால்ல முள்ளு தச்சா கண்ணுல கண்ணீர் வராம இருக்குமா? புடவை விஷயத்துல நான் தான் மாத்தி வச்சேன்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து சண்டை போட்டான். நீங்க சொன்ன மாதிரியே என் ஹஸ்பண்ட் அருண் என்னை விட்டு கொடுக்காம பதிலுக்கு கார்த்திக் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சுட்டாரு. இதத்தானே நான் எதிர்பார்த்தேன். இதுதான் எனக்கு வேணும். அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பிரச்சனை வந்து குடும்பம் பிரியணும். ஹலோ மாயா, லைன்ல இருக்கீங்களா? நான் லைன்ல தான் இருக்கேன். நீ சொல்றத கேட்டுட்டு தான் இருக்கேன். சொல்ல. அருண் எனக்கு சப்போர்ட்டா பேசினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாயா. அப்போ உன் மாமியாருக்கு மேல எந்த சந்தேகமும் இல்ல, அப்படிதானே? ஆமா. கார்த்திக் எவ்வளவு பேசியும் கூட என் மாமியாருக்கு தீபா மேலதான் சந்தேகம். புடவை விஷயத்துல தீபா திட்டம் போட்டு பண்ணிருக்கான்னு முழுசா நம்புறாங்க. நமக்கு அதுதான் வேணும். இதோட விட்டுட கூடாது. பிரச்சனைய கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கி உன் மாமியார் மனசுல தீபா மேல இருக்கிற வெறுப்ப ஸ்ட்ராங் பண்ணணும். அதோட கிளைமேக்ஸா தீபாவை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளணும். அப்ப யாரு என்ன சொன்னாலும் தடுத்தாலும் கேக்குற மனநிலையில உன் மாமியார் இருக்க கூடாது. அந்த அளவுக்கு உன் மாமியார் மனசை மாத்தணும். அதுதான் நம்ம டார்கெட்டா இருக்கணும். கண்டிப்பா மாயா. இப்பதானே நம்ம ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் மூவ்ல கண்டிப்பா என் மாமியார் தீபாவை வெளியில அனுப்புற மாதிரி பண்ணிடலாம். ஓகே ஐஸ்வர்யா, தேவைப்பட்டா எனக்கு கால் பண்ண. அந்த தீபா நிம்மதியாவே இருக்க கூடாது. ஓகே மாயா, நான் போனை வச்சிடுறேன். சார் வாங்க. சார், போஸ்டர் டிசைன் சாம்பிள் கொண்டு வந்திருக்கேன் சார். ஓகே, காட்டுங்க.
நீங்களும் பாருங்க. பாருங்கப்பா. இது ஓகேவான்னு பாருங்கம்மா. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு கார்த்தி. போஸ்டர் பார்க்கும் போதே ப்ரோக்ராம பார்க்கணும் போல இருக்கு கார்த்தி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தீபா, நீங்க பார்த்துட்டு அமைதியாவே இருக்கீங்க. உங்களுக்கு ஓகேவா? கரெக்ட் கார்த்தி. நீ சொல்லு தீபா, போஸ்டர் நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. ஆனா என்ன தீபா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனான்னு இழுக்கிற? அதுதானே, நல்லா இருக்கா நல்லா இல்லையா? இந்த போஸ்டரோட ஹீரோயினே நீதான். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. உன் மனசுல பட்டதை சொல்லு. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? இத்தனை நாளா இருட்டுக்குள்ள பாடிட்டு இருந்தேன்னா இப்போ வெளிச்சத்துக்கு வரேன்னா அதுக்கு காரணம் கார்த்திக் சார் தான். யாருக்கும் தெரியாத குடத்து விளக்கா இருந்தனா இப்ப எல்லாருமே பாக்குற கார்த்திகை தீபமா தெரிய போறேன்னா அது கார்த்திக் சாரால தான். எனக்கு எல்லா விதத்திலயும் சப்போர்ட் பண்ணி பின்னாடி இருந்த என்ன மக்கள் முன்னாடி நிறுத்தி சந்தோஷப்படுற கார்த்திக் சாரோட பேரு போஸ்டர்ல என்னோட பேருக்கு பக்கத்துல இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். நானும் சந்தோஷப்படுவேன். தீபா, உனக்கு நல்லா பாடத்தான் தெரியும்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப நல்லா பேசவும் தெரியுது. போஸ்டர்ல உன் பேருக்கு பின்னால உன் புருஷன் பேர் வரணும்னு எவ்வளவு அழகா சொல்லிட்ட. சூப்பர் தீபா, புருஷனை விட்டு கொடுக்காத பொண்டாட்டி. மேடம் சொல்றது கரெக்ட் தானே சார்? அனுராதா ஸ்ரீராம், வாணி ஜெயராம் மாதிரி தீபா கார்த்தின்றது கெத்தா தானே சார் இருக்கு? சரி, தீபா கார்த்திக்னே போட்டுருங்க. ஓகே சார். சார், அப்புறம் போஸ்டர் ஒட்டுற வேலையை எங்ககிட்டே விட்டுருங்க சார். ஏரியால எங்கெங்க ஒட்டணும்னு சொல்லுங்க, நாங்க தூள் கலப்பிடுறோம். நம்ம ஏரியால மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க எல்லா ஏரியாலும் ஓட்டணும்னு சொல்லிடுங்க. ஓகே சார். And இன்னைக்கு நைட்டே ஓட்டணும். ஷோர் சார். நாளைக்கு காலையில எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஓகே சார், அப்படியே பண்ணிடலாம் சார். நான் போயிட்டு வரேன் சார். வாங்க. போயிட்டு வரேன் மேடம். வரேன் சார். ஆ,
மாப்ள சொல்லு மாப்ள. ராஜா, எல்லா இடத்துலயும் போஸ்டர்ஸ் கரெக்டா ஒட்டுறாங்களான்னு செக் பண்ணிடு. மாப்ள நான் ரவுண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கேன், எல்லா இடத்துலயும் கரெக்டா ஒட்டி இருக்காங்க. ஏய், பாதி போஸ்டர் ஒட்டுவாங்க, பாதி ஒட்டாம விட்டுருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா செக் பண்ணிக்க. சரி மாப்ள, நான் பாத்துக்கிறேன். மறக்காம தீபா வீட்டு முன்னாடி போஸ்டர்ஸ் ஒட்டிட சொல்லு. ஏற்கனவே சொல்லிட்டேன் மாப்ள. அப்புறம் அப்படியே இந்த ரூபஸ்ரீ வீட்டு முன்னாடியும் ஒட்ட சொல்லியிருக்கேன். சரிடா, நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு. சரி மாப்ள. அத்தை, மாமா, எல்லாரும் கொஞ்சம் வெளில வந்து பாருங்க. என்ன விஷயம்? வெளியில வந்து பாருங்க, அப்பதான் தெரியும். ஏங்க, நீங்களும் வந்து பாருங்க. என்ன விஷயம் ஐஸ்வர்யா? சொல்றேன். அத்தை, வாங்க அத்தை. என்ன ஐஸ்வர்யா, எதுக்கு கூப்பிடுற? சொல்றேன், எல்லாரும் கொஞ்சம் வெளில வந்து பாருங்க. என்ன இவ? என்ன பாக்குறீங்க? எல்லாரும் வெளியில வாங்க. எதுக்காக இப்ப நீ எல்லாரையும் வெளியில கூப்பிடுற? முதல்ல அதை சொல்லு. எல்லாரும் வெளியில வாங்க சொல்றேன். சரி, வாங்க போலாம். எங்க வாங்க. வாங்கம்மா. என்ன ஐசு? வாங்க அத்தை. பாருங்க. அருமையா இருக்குல்ல கார்த்தி? கலக்கிட்டீங்க கார்த்தி, அருமையா இருக்கு. பிஆர் டீம் கிட்ட ப்ரொமோஷன்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன்ல, அவங்க போஸ்டர்ஸை நம்ம கம்பெனில ஓட்டிட்டு போயிருக்காங்க. என்ன தீபா, ஓகேவா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். ஃபர்ஸ்ட் டைம் உங்க பேரையும் போட்டோவையும் போஸ்டர்ல பாக்குறீங்களா? அது கொஞ்சம் எமோஷனலா தான் இருக்கும். இனிமேல் எல்லாரும் உங்களை அடையாளம் தெரிஞ்சுக்க போறாங்க. உங்க வாய்ஸ்க்கான பாராட்டும் கைத்தட்டலும் உங்களுக்கே நேரடியா கிடைக்கும். அத்த, காஸ்மெட்டிக் பிசினஸ்ல நாம தான் நம்பர் 1 இருக்கோம். அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் இல்லாத வீடே இல்லைங்கிற பெருமை நமக்கு இருக்கு. இப்போ பிசினஸையும் தாண்டி தீபாவால நம்ம குடும்பத்துக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுது. சரியா சொன்ன மீனாட்சி. தீபாவால நம்ம குடும்பத்துக்கு பெருமை கிடைக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தீபா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றி சார். நான் எதுவும் பெருசா செய்யலையேங்க. உங்க திறமைக்கான மரியாதை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? அப்பா உங்களுக்கு போன் அடிக்குது.
யாரு போன்ல? கார்த்திக் மாமா தான் பேசுறாரு. கார்த்திக் மாமாவா? ஆமாப்பா. மாப்பிள்ளையா? கொடு. இந்தாங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் மாப்பிள்ள? சொல்லுங்க. நீங்க உங்க வீட்டு வாசல் கொஞ்சம் போய் பாருங்களேன். போய் பாருங்க. எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. சரிங்க மாப்பிள்ள, பாக்குறேன். சரி, நீங்க போய் பாருங்க. நான் திரும்ப கால் பண்றேன். சரி, என்னங்க? வாங்க வெளியே போலாம். அப்பா, அக்கா எல்லாரும் முன்னாடியும் பாட போறாங்கப்பா. அப்பா, மாமா ஃபோன் பண்றாரு. மாப்பிள்ள, என் சந்தோஷத்தை எப்படி சொல்றதுனே தெரியல மாப்பிள்ள. கோயில் விசேஷத்துல போற வர்ற இடத்துல யாரோ ஒருத்தர் கச்சேரிக்கு போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. அந்த போஸ்டரை பார்க்கும் போதெல்லாம் என் மனசுல ஒரு ஏக்கம் வரும். அந்த போஸ்டர்ல என் பொண்ணு தீபா படம் இருக்கிறதா என் மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவேன். ஆனா இப்ப என் கண்ணு முன்ன என் பொண்ணு பாட போறதா அவ போட்டோ போட்டு போஸ்டர் ஒட்டி இருக்கு. அதை பார்த்த சந்தோஷத்துல என் கண்ண கண்ணீர் வந்து மாப்பிள்ள. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம். அப்பாவா இருந்து என் பொண்ணுக்கு நான் நிறைவேற்றி வைக்க முடியாத ஆசைய நீங்க நிறைவேற்றி வச்சிருக்கீங்க. இதுக்கு நான் உங்களுக்கு நன்றின்னு சொன்னா அது பத்தாது மாப்பிள்ள. ஆனா பெருசா என்னால என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. போஸ்டரை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க என்ன சங்கடப்படுத்துறீங்க. என் பொண்ணு மேடையில பாடணும், கச்சேரி பண்ணணும். அதை பார்த்து 1000 பேர் கை தட்டணும். தெருவெல்லாம் அவ போட்டோவை போட்டிருக்கணும். இதெல்லாம் என் வாழ்நாள் கனவு மாப்பிள்ள. நான் சாகிறதுக்குள்ள அந்த கனவை நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் மாப்பிள்ள. அதை நீங்க நடத்தி காட்டிட்டீங்க. என் பொண்ணை பாடகியா பார்த்துட்டேன். இந்த நிமிஷமே என் உயிர் போனாலும் சந்தோஷம்தான்.